இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து நேவிகேஷன் பத்தி பார்க்க போறோம். உதாரணத்துக்கு எனக்கு பாருங்களேன் 1, 2, 3, 4ன்னு 4 செல் இருக்கு இல்லையா? இப்ப நார்மலா வந்து நீங்க மவுஸ் யூஸ் பண்ண சொல்ல என்ன பண்ணுவீங்க? 1 இங்க போவீங்க. அப்புறம் 2 இப்படி, 3, 4 திரும்ப 1ன்னு வருவீங்க. ஆனா இதே கீபோர்ட்ல சொன்னா டக்குன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படிதான் போவோம். அப்புறம் ஒரு ஒரு செல்லா வந்து 3க்கு போகும். திரும்ப ஒரு ஒரு செல்லா 4, திரும்ப ஒரு ஒரு செல்லா வந்து 1 இப்படி போகும். ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா நம்ம தெரிஞ்சுக்கணும்? கீபோர்ட் ஆக்ட்ஸ் ஃபாஸ்டர் தேன் மவுஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மவுஸ் யூஸ் பண்ணாம கீபோர்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எக்ஸலுடைய ஸ்பீட் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல்னு கீ இருக்கும். அந்த கண்ட்ரோல் அமுத்தி ரைட் ஏரோ கொடுத்தா ரைட் வரும், கீழே டவுன் ஏரோனா லெஃப்ட், லெஃப்ட் ஏரோ, அப் ஏரோ. முன்னாடி பார்க்கலாமா? ரைட், டவுன், லெஃப்ட், அப். இப்போ திரும்பி வைஸ் வெர்சா பார்க்கலாமா? டவுன், ரைட், அப், லெஃப்ட். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலை யூஸ் பண்ணீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக நேவிகேட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் செலக்ட் பண்ணணும், 2 ரேஞ்சை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எஃபிஷியன்சி செமையாக இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோதான்.